ஹாய் கேர்ள்ஃபீஸ், வெல்கம் டு சிட்டுமணி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சிட்டுமணி பேசுகிறேன். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ப்ராசிக்யூட்டர் ப்ரப்போசலோட த நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சீரீஸ் வர வர ரொம்ப பரபரப்பாக போகுது. எஸ்பெஷலி அடுத்த எபிசோடுக்கு அப்புறம் எப்பண்டா 9th எபிசோடு ரிலீஸ் பண்ணுவீங்கன்னே இருக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன் தெரியுமா, அப்படி ஒரு எண்டிங்கில் முடிச்சிருப்பாங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எபிசோடு இப்போ போட்டுட்டேன். நெக்ஸ்ட் எபிசோடு வந்து நான் நாளைக்குள்ளால் எடிட் பண்ணி போட்டு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையுடன் காத்து கொண்டு இருக்க. ஓகேடா, வளவலான்னு பேசாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ 2 பேருமே காலில் உட்காந்துட்டு இருக்க. அவங்க 2 பேருக்கும் மைண்டில் ஓடுறது எல்லாமே அந்த மின்னியன் சொன்னது தான். அவள் ரொம்ப ஒரு பர்சனை லவ் பண்ணா. அது வேறு யாரும் இல்லை, டேரக்டர் டாக்குன்னு சொன்னது. இதே 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்க. இப்போ லீச்சன் தான் ஜூக்கிட்ட ஒரு வேளை அவரே வந்து இந்த கொலையை ஜெயான்காண்டி பண்ணியிருப்பாரா? கிடையாது அப்படின்னு ஒத்த வார்த்தையில் முடிச்சிடறான். கோரன் கிம் வந்து அந்த ட்ரக் பேக் வயிற்றுக்குள்ளே வெடிச்சனால தான் செத்துருக்கான். அது ஒரு கோஇன்சிடென்ஸ். ஆனால் அவங்க இதை ஏன் டம்ப் பண்ணாங்கன்னு கேட்டேன்னா, இந்த விஷயம் தெரியாமல் அவங்க தான் கொண்டுட்டு தான் நினச்சி அதை பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல ஜூவும் ஆமான்னு மண்டையாட்டுறான் இந்த பக்கம். ஆனால் டேரக்டர் டாக் மாதிரி ஒரு ஆள் ஏன் ஜெயானுக்கு போயும் ஹெல்ப் பண்ணணும்? உனக்கே தெரியும்ல, அவங்க சொன்னாங்கல்ல 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு. பட் இதனால் புரிஞ்சிக்கவே முடியல ப்ராசிக்யூட்டர் ஜூ அப்படின்னு சொல்ல, இதை உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ ஜூ தான் காதலுக்கு கண்ணில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கல்ல, அந்த மாதிரி தான் லவ்னு வந்துட்டா, அதுவும் நம்ம பிடிச்சவங்கன்னு வந்துட்டா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இது யாருக்காண்டி சொன்னான்னு தெரியல, பட் இவங்க லவ்வுக்குமே இது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இப்போ ஜூ அப்படி சீட் பெல்ட் போட்டு சொல்ல, எங்கே போகிறோன்னு கேட்க வேற எங்கே டேரக்டர் டாக்க பார்க்க தான் அப்படின்ற. இப்போ ஜூ தான் ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த ரூம் முன்னாடி நின்றுட்டு அங்கே இருக்கிறதுலாம் வாசிட்டு, நான் ஜூ டேஸ்ட் வந்திருக்கேன், உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்க அவரும் உள்ளவான்னு கூப்பிடுறாரு. இப்போது ஜூவும் அப்படி உள்ளே வந்து நிற்கிறான். இப்போ அவர் தான் ஜூவை பார்த்து, உன்னை நான் கூப்பிடணுன்னு தான் நினச்சேன். அந்த சுப்ரியர் லீச்சையான் இருக்கான்ல உன்னோட இன்வெஸ்டிகேட்டர், அவனை வேணால் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடலாமா? கில்லியானோட பையன் ஜெயானோட கேஸ் எடுக்கிறது எனக்கு என்னமோ நல்லா படல அப்படின்னு அவர் பேசிகிட்டே திரும்ப பின்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்த நம்ம லீச்சையான் தான் எட்டி பார்க்குறான். இந்த பக்கம் அவன் ஹலோவால் அழகாக சொல்ல, நீங்கள் தான் இருக்கியாப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்ட்டு அவன் திருன்னு ஜூவை பார்க்க, ஜூ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கண்ணை காணிக்கிறான். இப்போது அவன் முட்டைக்கண்ணை வச்சு தான் உருட்டி அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கான். எதுக்குன்னா அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காண்டி தான். அப்போ அங்கே ஒரு கிளாஸ் இருக்கிறத பார்த்தோன்னே, அது எனக்கு கொஞ்சம் தாக்கமாக இருக்குது, நான் தண்ணி குடிச்சுக்குவா அப்படின்னு கேட்டுட்டு குடுன்னு ஓடி வந்து அந்த கப்பை தான் எடுக்கிறான். எனக்கு ரொம்பவே தாகம் எடுக்குது. இந்த சீன் உண்மையிலேயே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவர் சொல்லுவார் லீச்சன் கிட்ட, நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு. ஜூவோட மூஞ்சி ரியாக்ஷன்லாம் பாருங்களேன், செம்ம ஃபன்னாக இருக்கும். பரவாயில்ல, நான் இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இல்லாத இடத்துலலாம் வாழ்ந்தேன், அதனால இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல அவரும் சிரிக்கிறாரு. இந்த தண்ணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சாக்கு போக்கு தெரியாமல் நின்றுட்டு இருக்கான். 2 பேரும் மூஞ்ச பார்க்கணுமே ஐயோன்னு இருக்கும். இப்போ அவனும் சரி நீங்கள் பேசுங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, ஜூ போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணில் காணிச்சிட்டு ஓடிடுவான். இப்போ அங்கேருந்து வெளியே வந்த ஜூ தான் அந்த பேப்பர் கப் எங்கன்னு கேட்க, ஆல்ரெடி ஃபாரன்சிக்கில் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டுறான். இப்போ லீச்சன் தான், நீ டேரக்டர் டாக் இதை பண்ணியிருக்க மாட்டேருந்தானு நினைக்கிறேன் அப்படின்னு ஜூ கிட்ட கேட்க, ஜூ அப்படியே தான் நிற்கிறான். எனக்கு உன் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு புரியுது அப்படின்னு சொல்ல, தேவையில்லாத விஷயத்தில் இந்த மாதிரி கேவலமாக யோசிக்கிறது நிறுத்து. என்ன சொல்லணும் அதை மட்டும் பண்ணு. இல்லை இந்த இன்வெஸ்டிகேஷனை இப்போவுமே நிறுத்து. எல்லாம் எனக்காண்டி தானே, நான் நிறுத்த மாட்டேன். உண்மை தெரிகிற வரைக்கும் நான் நிறுத்த போகிறதில்ல அப்படின்ட்டு லீச்சனை பார்த்து சொல்ல, எனக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் நீ எனக்காண்டி தான் ஆரம்பித்த, ஆனால் இதெல்லாம் ஒன்றா ஹர்ட் பண்ணிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு ரொம்ப வரிடாக ஃபீல் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்ல, இங்கே ஜூவும் எதுக்கு நீ வரிடாக ஃபீல் பண்ணுற? இதெல்லாம் கேட்டு டென்ஷனான ஜூ தான், நீ ஒரு இன்வெஸ்டிகேட்டர், நான் ப்ராசிக்யூட்டர், எப்படி நீ என்ன விட்டுட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு தனியாக முடிவு எடுத்துட்டியா? இந்த மாதிரி தேவையில்லாதது யோசிக்கிறத விட்டுட்டு பிளானில் என்ன நடக்குதோ அதில் இருக்க உண்மையை கண்டுபிடிப்போம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஒரு உண்மையான ப்ராசிக்யூட்டருக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இனிமேல் இந்த மாதிரி சொல்லிட்டு தெரியாத அப்படின்ட்டு போயிடறான். எங்கள் லீச்சனும் வழக்கம் போல் சாரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். இப்போ ஹண்டா அந்த ஜெயான் மாதிரி ஆளெல்லாம் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வெறிக்கொண்டு சொல்கிறான். இங்கே லீச்சனுக்கு ஒன்றும் புரியல. இல்லை அவள் உங்களை சும்மா டயர்டாக்கிட்டே இருக்கால இந்த கேஸ்னால அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்ட்டு லீச்சனா சமாதானம் ஆயிடுறான். எனக்கு என்னவோ ஏதோ உள்கோத்து இருக்குமோன்னு தோணுது. இப்போ கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடுறான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா அழகாக இந்த ஏதோ இந்த பொம்மைலாம் எடுப்பாங்கல்லடா, ஸோ அந்த மாதிரி
எனக்கு சரியா தெரியல. இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஃபோனை வாங்கின ஹன் தான் லீச்சனோட ஃபோனை வாங்கி அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி, ஆ இன்னைக்கு ஒர்க்லாம் பார்க்கக்கூடாது, என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஜஸ்ட் ஹேவ் ஃபன் அப்படின்னு ஃபோனை திருப்ப கொடுத்துட்றான். சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு குடுன்னு சின்ன குழந்தைங்களாட்டும் ரெண்டும் போயிட்டு அந்த மிஷினில் தான் காசு போட்டு அப்படி தூக்குவோம்ல பொம்மையெல்லாம், அந்த மாதிரி ஒரு ஹைஃபையும் போட்டுட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொம்மையை ஜெயிச்சோன்ன ரெண்டும் துள்ளும் பார்க்கணுமே. இப்போ அவங்க வின் பண்ண எடுத்த அந்த பொம்மையை தான், இது க்யூட்டாக இருக்குல்ல, இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இங்கே நம்ம லீச்சேன் கிட்ட தான் கொடுக்குறான். லீச்சேன் அதை வாங்கிட்டு இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் லிஃப்ட்டுக்கு தான் வராங்க. நல்ல மழை பெஞ்சிருக்கும், நினச்சிட்டே தான் வந்திருக்காங்க. இப்போ லிஃப்ட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட் தானே நிற்க, இப்போ தான் நம்ம லீச்சேன் நம்ம ஃபோனே ஆன் பண்ணுறான். இங்கே அண்ணன் என்னன்னா, நம்ம சாப்பிட்லாமா, எனக்கு அவ்வளோ குக் பண்ண தெரியாது அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேச, லீச்சனோட கான்சன்ட்ரேஷன் எல்லாம் ஜூ அவனுக்கு அனுப்பின மெசேஜில் தான் இருக்குது. இல்லை நம்ம இன்னொரு நாள் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ளோர் வந்தானே லிஃப்ட்லேருந்து இறங்கி அங்கே ஹன்னுக்கு தான் டாட்டா காணிச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல். அங்கே நம்ம லாங் கோட் போட்ட ஜிகிருதண்டா அதான் நம்ம ஜூ வந்து நின்றுட்டு, நல்லா ஹாய் காட்டுறியே, ரொம்ப நல்ல டைம் என்ஜாய் பண்ணியோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ எனக்காண்டி வெயிட் பண்ணிங்களா, என் காலை கூட எடுக்க முடியலல்ல, ஹன் கூட இருக்கனால அவன் தான் கால் எடுக்க வேணானா என்ன, இல்லை அப்படி இல்லை, அப்போ எப்படி, நீ ஏதோ பண்ணுறது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டல, இல்லை அப்படி இல்லை அப்படின்னு அவன் தாங்கிட்டே நீ. இப்போ லீச்சன் தான் ஜூ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நாங்கள் சும்மா விளையாட தான் போனோம் அப்படின்ட்டு. ஆனால் ஜூ கோச்சிட்டு அப்போ போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு போகிறான். இப்போ லீச்சன் தான் அவன் கையை பிடிச்சி சமாளிக்க பார்த்தா, ஜூ என்னென்னா கட்டன் ரேட்டாக ரொம்ப ஜெலஸில் அவனுக்கு டாட்டா காட்டின கையை வச்சு என்னை பிடிக்காதா, எனக்கு அதை பிடிக்கவே இல்லை, அந்த மாதிரி ஒரு கை என்னை பிடிக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எங்கள் லீச்சன் அப்படி கையை விட்டுறான். இப்போ ஜூதா உன் சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பலை, நீ உன்னோட டைம் என்ஜாய் பண்ணு, நான் ஆல்ரெடி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுற. லீச்சனும் வரும்போது தான் ஃபோன் பார்க்குறான். அங்கே ஜூ பண்ண மிஸ்டிக் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி நின்றுட்டு, அவர் எனக்காண்டி 3 மணிக்கு இங்கேயே வெயிட் பண்ணாரா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே தான் இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறான். திடீர்னுட்டு ஜூ சொன்னது தான் ஞாபகம் வருது, நான் போகிறேன், ஆல்ரெடி நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது. இப்போ என்ன நினச்சான்னு தெரியல, திருப்பியும் குட்டி எலியாட்டும் அங்கேருந்து ஓடிட்டுருக்கான். இந்த எலி எங்கப்பா வந்து லேண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா ஜூவோட வீட்டு வாசலில் தான். இப்போ ஜூ அப்படியே கதவை திறந்தோன்னே லீச்சேனை பார்த்துட்டு, ஜூ எதுக்கு வந்தேன்னு கேட்க, லீச்சேன் தான், அது நான் அப்படி வெளியே போயிருக்கக்கூடாது, எனக்கு புரியுது, நான் ஹன் கூட வெளியே போனது இது சொல்கிறதுக்கு தான் என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா என்ன, எனக்கு இதெல்லாம் கேட்க டைம் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, சரியா நீ என்னவாம் பண்ணு அப்படின்னு அவன் திருப்ப போக ட்ரை பண்ண. இப்போது ஆனால் எனக்கு அப்படின்னு சொல்லும் போதே திருப்ப அப்படி முறைச்சிட்டு வந்தவன், நல்லா கேட்டுக்கோ லீச்சேன், காதை கழுவிட்டு கேளு, என்னோட பேஷன்ஸை நீ ரொம்ப தூண்டி பார்த்துட்ட, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்குள்ள கோட்டா தீந்து நாளைக்குள்ள கோட்டாவே நான் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட சுத்தமாக பேஷன்ஸ் இல்லை, எதா நீ பேசணுன்னா இப்போ இங்கேருந்து தயவு செஞ்சு போயிரு. ஜூ போக லீச்சேன் தான் ப்ராசிக்யூட்டர் ஜூ அப்படின்னு கூப்பிடு. திரும்பின ஜூ தான், இன்றைக்கி ஒன்று ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கெலாம் என்கிட்ட பேஷன்ஸ் இல்லை, ஸோ என்னாலையும் எதையும் ஹோல்ட் பேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லீச்சேனோட கழுத்து பிடிச்சி தான் அவன் பக்கமாக இழுத்துட்டு, இங்கேருந்து ஓடணும்னு நினச்சேன்னா இப்போவுமே ஓடிடு, திருப்ப வந்த அவ்வளோதான், மாட்டினா மட்டன்டா அப்படின்னு சொல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே ஜூவோட கண்ணை பார்த்து லீச்சேனுக்கு பயமாக இருக்கா இல்லையான்னு தெரியல, கண்ணோட கண்ணு அப்படி பார்த்துட்ருக்கான். ஆனால் எங்கள் லீச்சேனுக்கு தில்லு தான்டா, நீ சொல்லி நான் என்னடா கேட்குறது அப்படின்ட்டு டோரை பிடிச்சி அப்படியே திறந்து உள்ளே தான் வரான். சும்மாவே செய்ன்னு செய்வான், நீ செய்யின்னு வந்தா சும்மாவா விடுவான், வந்த லீச்சனை அப்படியே பிடிச்சி கரைக்கி இழுத்து. அப்புறம் என்னன்னு நினைக்கிறீங்க, இந்த சீன்லாம் நீங்கள் ஆல்ரெடி நிறைய கிளிப்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நான் வந்து இதை அப்படியே கட் பண்ணி கிஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிராஸ் ஆகி மீட்டராக முடிஞ்சிடுது. சம்பவத்தை தண்ணி கடியில் வச்சனால இப்போ ஜூவோட ஹேரை ட்ரை பண்ணி விட்டுட்ருக்கான் லீச்சயான். இப்போ லீ தான் அப்படியே ஜூவை பார்த்து, நீங்கள் இதெல்லாம் என்னை ஏன் பண்ண வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா என் ஹேரை ட்ரை பண்ண தெரியாதா, எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஜலஸாக ஃபீல் பண்ணுறீங்கல்ல நான் ஹன் கூட டேட் போனதா, எதையுமே முழுசாக சொல்ல மாட்டியா என்ன, ஒழுங்காக பேசு. அது அது மன்னிச்சிருங்க, நான் நீங்கள் ஜலஸாக இருக்கேன்னு சொல்லியிருக்கக்கூடாது, டேட்டாக போனேன் அப்படின்னு கேட்குறான். ஆக மொத்தத்தில் ஜலஸுக்கு கோவப்படல, டேட்டுன்னு சொன்னதுக்கு கோவப்படுறான். இப்போ லீச்சேனும் சரி அப்படின்னு சொல்ல அவனும் அப்படியே தட்டி ஹேர் ட்ரையர்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். இப்போ ஜூவும் அப்படியே ஸ்லீப்பிங் பில்ஸ் போட, இங்கே நம்ம லீச்சேனும் ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுவானே, ஸோ அவனும் வந்து போட்டுட்ருக்கான். இந்த பக்கம் ஜூதா உங்களாலையும் தூங்க முடியாதான்னு கேட்க, என்னால் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டாலும் தூங்க முடியாது அப்படின்னு இங்கே லீச்சேன் வாங்கி குடிச்ச தண்ணியை குடிச்சிட்டு அவனும் அப்படியே தூங்க தான் இப்போ 2 பேரும் படுத்த பிறகு இங்கே லீச்சேன் தான், ப்ராசிக்யூட்டர் ஜூ, டேரக்டர் டாக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு சேடாக இல்லையா, இல்லை
இன்னும் ஈஸியாக தான் இருக்க போகுது அப்படின்னு இவன் சொல்கிற பதிலை கேட்டு இங்கே நம்ம லீ திரும்ப மண்டையோட மண்டை அடிச்சுக்கிறாங்க. தள்ளிப்படு, நான் திரும்புறதுக்கு முன்னாடி நீ திரும்பிடு அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு வழி வைக்கிறான்னு தெரியுதா? ஸோ இங்கே லீச்சானும் சரி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பொறுமையாக படுத்துக்கிறான். டேரக்டர் உங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி தானே, அவர் இந்த மாதிரி ஒரு மர்டர் சஸ்பெக்டாக இருக்குது தெரிஞ்சால் எனக்கும் அடிக்கடி தோணும், இந்த மாதிரி யோசனையெல்லாம் வரும். லீக்கிலியான்னு ஒரு வேலை உண்மையான கொலைகாரனா இல்லாட்டா. ஜூ டேப்லெட் போட்டனால பாதியிலே இப்படி தூங்கிடுறான். என்ன சொல்ல வந்தான்னு தெரியல. இப்போ லீச்சான் தான் அதை யோசிச்சுட்டு அப்படியே ஜூ பக்கமாக திரும்பி படுத்துக்கிறான். இந்த சீன் பார்க்க உண்மையிலே க்யூட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இங்கே ஜூ வீட்டில் இருக்க அவனோட ஆஃபீஸில் தான் லீச்சான் அவனை வந்து மீட் பண்ண, நான் கேஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதில் மொத்தம் நம்மளுக்கு சஸ்பெக்டாக இருக்குது 4 கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல்ல கிரானி பார்க்கோட கேஸ், அப்புறம் ஜெயானோட ஹஸ்பண்டோட கேஸ், தென் கிம் கோரன் கேஸ். இந்த 3 கேஸையும் இருக்குது. என்ன, ஜெயானோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா? ஆமாம், ஹார்ட் அட்டாக்னால. எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் இல்லை, அவர் உடம்புல ட்ரக்கும் இல்லை. ஆனால் 12 ஹவர்ஸ்க்கு லேட்டர் தான் அட்டாப்சி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ் எதோ மறைக்கிறாங்க, ஜியானுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அது நல்லா தெளிவாக தெரியுது அப்படின்ட்டு ஜூ சொல்லிட்டே, ஜெயான் ஹஸ்பண்ட் இறந்து 3 நாளில் கிரானி பார்க் வந்து இறந்துருப்பாங்க. இவங்க வந்து ஜெயானோட கைனடாலஜிஸ்ட். பட் இந்த கேஸ்லேயும் சரி, கிம் கோரியனோட கேஸ்லேயும் சரி, ரெண்டுத்துக்கும் சம்மந்தப்பட்டது என்னென்னா சஸ்பெக்ட் அவங்களாவே வந்து அரெஸ்ட் ஆனது. அண்ட் சஸ்பெக்டை பற்றி விசாரித்தா அவங்க எல்லாருமே மைன்ஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க. ஸோ நம்ம 2 சஸ்பெக்ட்டுமே அந்த மாதிரி வேலையை தான் பார்த்துருக்காங்க. இப்போ ஜூ தான் ஓகே, இப்போ கிம் கோரியன் ஒரு வேலை ட்ரக்ஸ்னால தான் இறந்தான்னு வையன், டன் கணக்கில் ஒருத்தன் ட்ரக் கொடுக்கறதுக்கு இந்த டேயான் சிட்டியில் அப்படி யார் இருக்கா அப்படின்னு கேட்க, லீச்சான் இப்போ யோசிச்சுட்டே வேறங்க கெசனோ வேலை தான். சரி, அப்போ அந்த மைண்ட்லேருந்து எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு அதுக்கப்புறம். ஆனால் அந்த மைனுக்கு மேலே தான் கெசேனோவே கெட்டினாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லோரும் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க, எல்லாமே கெசேனோ வேலை தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே லீச்சான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜூ தான், ஸோ ஜெயானோட ஹஸ்பண்டோட கேஸ், அதுக்கப்புறம் கிரானி பார்க்கோட கேஸ், அண்ட் 3ஆவதா கிம் கோரியனோட கேஸ், எல்லாத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அது யாருன்னு பார்த்தோன்னா ஜெயான், அந்த கெசேனோவோட டேரக்டர். அப்போது இந்த 3 கேஸ்லேயுமே ஜெயான் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? 3 இன்னும் 1 இருக்குது, அதை மறந்துட்டியா என்ன? ஒரு மர்டர் கேஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஜூ காணிக்கிறது வேறு எந்த கேஸும் இல்லை, லீச்சானோட அப்பாவோட கேஸ் தான். அந்த மர்டர் கேஸில் இருந்த 2 பேருமே ஜெயானோட ஹைஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ். ஸோ இந்த கேஸில் மட்டும்தான் எந்த லூப்புமே கிடைக்காம இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் இந்த கேஸில் புரியவே மாட்டேங்குது. இப்போ 2 பேருமே அவங்க மைண்டில் அந்த சீனில் ஒரு வேளை இவங்க 2 பேரும் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னுமே நம்ம லீச்சானுக்கு தெரியாது கங் யான்சனோட பையன்தான் நம்ம ஜூ டேசோன்னுட்டு. இப்போ ஜூ தான் அங்கே அப்படியே உள்ளே போயிட்டு, ஸோ இப்போது ஜூ வந்து ஒரு 3rd பர்சன் இடத்துல இருந்து தான் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அங்கே ஆக்சுவலாக அது ஜூ தான், பட் லீச்சானுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் கங் யான்சனோட பையன் இங்கே தான் படுத்துட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் 4 டைம்ஸ் அவனுக்கு டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. ஸோ இப்போ அப்படியே ஹாலுக்கு போனால் அங்கே நம்ம லீ கில்லியான் அவன் வந்து கங் யான்சனை வீட்டில் கொண்டு வந்து விட்டுருப்பாரு. ஸோ இங்கே நம்ம கங் வந்து நல்லா குடிச்சிருப்பாரா, ஸோ அவரை விட்டுட்டு போனஸுக்கு ரொம்ப நன்றிடா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு. இப்போது 2 பேரோட பெர்ஸ்பெக்டிவில் லீ கில்லியான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு இருந்துச்சுன்னா, செகண்ட் டைம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்தது ஜூவோட அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸானவராக இருக்கணும். அப்போ தானே அவர் வந்து எந்த சவுண்டும் போடாமல் நார்மலாக இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் பின்னாடி இருந்து குத்தியிருக்கணும். இவங்க என்ன தான் யோசித்தாலும் அந்த இடத்துல கிடச்சது எல்லாமே லீ கில்லியானோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் அவருக்கு எதிராக எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 2த்தையுமே பிரேக் பண்ணணும், அதுக்கு எதாவது ஒன்று இவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு இருக்காங்க. இப்போ லீச்சான் தான் ரொம்ப அறிவாளித்தனமாக ஜூ கிட்ட நம்ம ஏன் கங் யான்சனோட பையனை போய் மீட் பண்ணக்கூடாது, அவர்கிட்ட போய் கேட்கலாம்ல அப்படிங்கிறான். ஆனால் ஆப்போசிட்டில் தான் பையனே நின்றுட்டுருக்கான். ஜூ என்ன அப்படியே சொல்லக்கூடிய ஆளா, நான் தாண்டா அது, வேணா வந்து கொலை பண்ணிக்கூடா குத்திக்கூடா அப்படின்ட்டு. அதனால என்ன சொல்கிறேன்னா, எது நான் தான் வந்து உங்கள் அப்பனை கொண்ட கொலகாரனோட பையன் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பியா, அவன் உன்னை பார்த்தோன்னே குத்தி கொலை பண்ணிட மாட்டான், இல்லை உன்னை தான் பண்ணிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஸோ இப்போ அவங்க ரிசர்ச் பண்ண எல்லாத்துலேயுமே நல்லா தெரியுது என்னென்னா, ஜெயான் தான் எல்லாத்துக்கும் காரணம், பட் ஒரு சாலிடான எவிடன்ஸ் இல்லை. ஸோ எவிடன்ஸ்க்காண்டி போராடணும். ஸோ அடுத்து ஒரு 2 எபிசோட் தான் இருக்குது, சீக்கிரம் கண்டுபிடிச்சி தொலைங்களேன்டா. உங்களோட குட்டி குட்டி ரொமான்ஸை பார்க்குறதுக்காண்டியே இந்த சீரியஸ் ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ லீச்சானுக்கு ஒரு கால் வர அவன் அதை அட்டன் பண்ணி பேசினா ஆப்போசிட்டில் அந்த டிஎன்ஏ பற்றி தான் பேசுகிறாங்க. அது மேட்ச் ஆகலைன்றாங்க. இங்கே லீச்சானுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது, என்ன மேட்ச் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றான். இங்கே நம்ம ஜூ கேட்க லீச்சான் தான், அது ஒரு ஃபாதர் அண்ட் சன்னோட ரிலேஷன்ஷிப் தான் அந்த டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. அப்போது டேரக்டர் டாக்கோட பையன்தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரா?
ஒருவேளை அவருக்கு பையன் இருப்பாரா அப்படின்ட்டு மாற்றி மாற்றி ரொம்ப கேஸ் கன்ஃபியூசிங்காக போயிட்டுருக்கு. ஒருவேளை அவர் அவங்க பையனை வச்சு இதெல்லாம் பண்ணியிருப்பாரா? இருக்காது, அது இருக்காது. எப்படி இதெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு 2 பேரும் கன்ஃபியூஷன்லேயே இருந்துகிட்ருக்காங்க. இப்போது அந்த மின்னியோன்னு ஒரு லேடியை பார்த்துருப்போமே, அவங்க சொன்னது தான் ஞாபகம் வருது. அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா ஹை ஸ்கூலில், அண்ட் அதனால் அவள் ப்ரெக்னெண்ட்டும் ஆனால் அதுக்கப்புறம் அபார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஜூ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி, அப்போ அன்றைக்கி அபார்ட் ஆகலை, அவங்க சன்னை மறைச்சி வச்சு வளர்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு சன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போது ஜெயானுக்கும் டேரக்டர் டாக்குக்கும் ஒரு பையன் இருக்கான். இவ்வளோ தூரம் கதை வந்துட்டு இவ்வளோ நேரம் நான் பார்த்ததுல எனக்கு ஒரு ஆள் மேலே டவுட் இருக்குது. ஆக்சுவலாக ஜெயானுக்கும் டேரக்டர் டாக்குக்கும் இடையில ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் மேலே எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஸோ உங்களுக்கு யார் மேலே இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாம் ஒரு கெஸ் தான். எனக்கு ஒருத்தர் மேலே டவுட் இருக்குன்னா அது ஹன் மேலே தான். ஸோ ஹன்னாக இருக்கணும், இல்லைனா ஒரு புது கேரக்டர் வரணும். ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் யாருடா அது அப்படின்ட்டு.